குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் என்னது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஐசோமர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு டூ டைப், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸும் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் 4 டைப் பார்த்தோம்: லிகாண்டு, கோஆர்டினேஷன் ஐசோமரு, சால்வேட் ஐசோமரு, லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்றத பார்த்து முடிச்சிருந்தோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் என்னதுன்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், அனதர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐசோமர்ஸ். இது ஆர்கானிக் காம்பவுண்டில் தான் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அக்கர் ஆகும் சார். அப்போ வேறு எதனா காம்பவுண்டில் அக்கர் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் ஸ்டீரியோ ஐசோமர்ஸும் அக்கர் ஆகும். ஸ்டீரியோ அப்படின்னால இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா, செட்டில்மெண்டல் இடத்த கூட அரேஞ்சாக இருக்கிற அந்த லிகானுடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எப்பவுமே என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். அந்த டிஃபர் ஆகிற அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டு ஆஃப் லிகான்ஸு அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி அரேஞ்சாக இருக்கிற அந்த லிகானுடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்டீரியோ ஐசோமர் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் தான் ஸ்டீரியோ ஐசோமர் அரைஸ் ஆகுன்ற ஒரு முக்கிய காரணம் இல்லாமல் இன்னொரு காம்பவுண்ட்லையும் அக்கர் ஆகும். அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டெஃபினிஷனுக்கு வந்துடலாம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கான ஸ்டீரியோ ஐசோமர் அதுக்கு அப்படின்னா டெஃபினிஷன் அப்படின்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் கெமிக்கல் ஃபார்முலா but connectivity between the central metal atom and the ligands there differ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாலிகுலர் ஃபார்முலா ஒரு கெமிக்கல் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு. இது எதில் டிஃபர் ஆகும் அப்படின்னா, கனெக்டிவிட்டி பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான். அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட அட்டாச் இருக்கிற லிகானுடைய கனெக்டிவிட்டி எப்படின்னா டிஃபர் ஆகும். இந்த டிஃபர் ஆகிறத 3 டைமென்ஷனல் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்டீரியோ ஐசோமர்ஸுக்கான டெஃபினேஷன். வாட் ஆர் ஸ்டீரியோ ஐசோமர் அப்படின்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் same chemical formula and connectivity between the ligands and central metal atom they differ in spatial arrangement of ligand in 3 dimensional space அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்டீரியோ ஐசோமர்ஸுக்கான டெஃபினேஷன். ஸ்டீரியோ ஐசோமர்ஸை ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? ஸ்டீரியோ ஐசோமர்லேயே 2 டைப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஜெமெட்ரிக்கல் ஐசோமர், அனதர் ஒன் ஆப்டிக்கல் ஐசோமர். இப்போ ஜெமெட்ரிக்கல் ஐசோமர், அனதர் ஒன் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸுக்கு நம்ம போயிடலாம். ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னால் அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸு தே ஆர் கால்டு சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ்னு பேர். சிஸ் ஐசோமரு, ட்ரான்ஸ் ஐசோமர். சிஸ் ஐசோமர் என்ன அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் மெட்டல் இடத்து கூட அரேஞ்ச் இருக்கிற அந்த லிகான் சிமிலர் சைடு இருந்துச்சு, சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் 2 ligands arranged on சேம் சைடு ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் கால்டு சிஸ் ஐசோமர். ட்ரான்ஸ் ஐசோமர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட அந்த எம்மை கூட அட்டாச் இருக்கிற 2 ligands வந்து இஃப் 2 ligands அட்டாச் வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் தே ஆர் டிஃப்ரெண்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸு, சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா சிஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் பார்க்க போகிறோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா இது எதில் தான் அக்கர் ஆகும் அப்படின்னா, ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு என்ன சார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 or more ligands attached to the central metal atom. அது 2 or more kind of ligand attached to the central metal atom is called heteroliptic complex ன்னு பார்த்தாச்சு. ஓகேங்க? இதில் டிஃப்ரெண்ட் 3 dimensional spatial arrangement of ligand இருக்கும். இது எதை சுற்றி இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சுற்றி தான் அரேஞ்ச் ஆகிருக்குன்றது தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் பார்க்க போகிறோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பொதுவாகவே எதில் அக்கர் ஆகும் அப்படின்னா, ஸ்கொயர் பிளானார் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் அக்கர் ஆகும். அப்போ வேறு எதில் சார் அக்கர் ஆகாது அப்படின்னா, இன்னொன்று நம்ம இதில் ஒன்று சொல்லவே இல்லை, டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸில் எப்பயுமே என்ன அதுன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் அரைஸ் ஆகாது. ஓகேங்களா? அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் எதில் தான் அரைஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் பிளானார் அண்ட் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இதுதான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் அக்கர் எக்ஸிஸ்ட் இன் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் பாசிபிள் 3 dimensional spatial arrangement of ligands around the central metal atom. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் 2 டைப் பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்கொயர் பிளானார், அனதர் ஒன்று ஆக்டாய்டல். ஸ்கொயர் பிளானாரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டைப்பு ஸ்கொயர் பிளானார் அப்படின்னாலே கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான் வரும். அப்போ 4 லிகாண்டு தான் அட்டாச்சாக இருக்கணும். யார் கூட அப்படின்னா, சென்ட்ரல் மெட்டல் இடத்து கூட. இந்த 4 லிகாண்டு மோனோடென்டேட் லிகாண்டாகவும் இருக்கலாம், பைடென்டேட் லிகாண்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப்பு MA2B2. இங்கே இருக்கிற அந்த A2B2ன்றதில் ஏபின்னா என்ன டென்டேட் லிகான்னா மோனோடென்டேட் லிகான். அப்போ மோனோடென்டேட் லிகான்னா 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏவை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 2.
பியும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணாட்டினா 1 × 2 2, அப்போ 2 + 2 4. அப்போ எம்முக்கான கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 4. கோஆர்டினேஷன் நம்பர் 4ன்னு வந்தாலே அது ஒன்று ஸ்கொயர் பிளானராக இருக்கணும், இல்லைனா ஆக்டாட்டலாக இருக்கணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நாம் இங்கே பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படினால ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் கோஆர்டினேஷன் நம்பர் 4க்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் அரைஸ் ஆகும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 இன்னொன்று sp3 அப்படின்ற இந்த ஹைபிரிடைசேஷனுக்கு டெட்ராடல் ஐசோமர் எப்பயுமே அக்கர் ஆகாது. ஓகேங்களா? தேர்ஃபோர் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸம் அக்கர் ஒன்லி இன் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேஷன் நம்பர் 4க்கு மட்டும் தான் சொல்கிறேன். கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு பார்த்தீங்கன்னா ஆக்டாட்டல் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக அக்கர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம 4 ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸை பற்றி பார்க்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர் 4க்கு MA2B2 n + or - எடுத்திருக்கேன். இதில் வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா MA2BC. A2ன்றது 2 இருக்குது, BCன்றது 2 இருக்குது, B1 C1 அப்புறம் A2 2. மொத்தமே எவ்வளோ அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் Mக்கு 4. எல்லாமே ABC இங்கே இருக்கிற அந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையுமே ABCன்றது மோனோடென்டேட் லிகாண்ட். ஓகேவா? Mன்றது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் குரூப்ஸ் A or B present either on same side. இதெல்லாம் எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னா கீழே நான் இருக்கிற அடுத்த 2-3 ஸ்லைடில் நம்ம காட்டலாம். ஏவும் ஒரே சைடில் சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லி ஆகணும் அப்படின்னா சிஸ் ஐசோமர்னு சொல்லணும், சென்ட்ரல் மெட்டல் கூட அரேஞ்சாக இருக்கும்போது. இல்லை ஏ ஆப்போசிட் சைடில் இருக்குது, சென்ட்ரல் மெட்டல் அரேஞ்சாக இருக்குன்னா அதை நான் ட்ரான்ஸ் ஐசோமர்னு சொல்லணும். ஓகேங்களா? தேர்ஃபோர் M give rise to 2 different geometrical isomers அப்படின்னு சொல்லலாம். இதை சிஸ் ஐசோமர் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? தேர்ஃபோர் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அக்கர் ஒன்லி இன் ஸ்கொயர் பிளானர் அண்ட் ஆக்டாட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் டைப் பார்த்துருக்கோம். MA2BC ஒரு டைப்பு, MA2B2 ஒரு டைப்புன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது 2 டிஃப்ரெண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் பார்க்கலாம். ஒன்று சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ்னு பார்க்க போகிறோம். அனதர் ஒன்று ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். முன்னாடி பார்த்தோம்ல, அதில் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ் ஒன்று அது ஸ்கொயர் பிளானரும் பார்த்தோம், இன்னொன்று ஒன்று ஆக்டாட்டலும் பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஸ்கொயர் பிளானர்ஸ் ஆஃப் த டைப் எடுக்கும்போது இன்னொரு டைப்பும் பார்க்கலாம். இதில் MXY twice n + or - என்ன சரி XYன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா XYன்றது பைடென்டேட் லிகாண்ட். அப்போ பைடென்டேட் லிகாண்ட்னா 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம் கோஆர்டினேட்டிங் இருந்துச்சுன்னா இதுலேயும் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் பைடென்டேட் லிகாண்ட் வர்றதுலேயும் நம்மளுக்கு சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸும் அரைஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ் அரைஸ் ஆகும்னா 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், 3 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்த்துருக்கோம். 2 மோனோடென்டேட் லிகாண்டை வச்சு சென்ட்ரல் மெட்டல் எடுத்து கூட அதனுடைய இதை நம்ம பார்த்தோம். தேர்ட் MXY twice n + or - இதையும் வச்சு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் இந்த டைப் இன்னொன்று இருக்குது, 4th ஒன் MABCD. இதுக்கெல்லாம் எங்கே சார் டயக்ராம்னா அடுத்த ஸ்லைடில் பார்த்தலாம். நம்ம ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப் MABCD n + or - இதுவும் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்போ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எத்தனை 4 பார்த்துருக்கோம். ஒன்று MA2B2 n + or - அனதர் ஒன்று MA2BC n + or தேர்ட் ஒன்று MXY twice n + or ஃபோர்த் ஒன்று MABCD n + or. ஓகேங்களா? இந்த 4மே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த லிகாண்ட் அப்படின்னா ABCD அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் ரெஸ்ட் ஆஃப் த லிகாண்ட்ஸ் கேன் பி அரேஞ்ச் இன் 3 dimensional ways அப்படின்றாங்க. இதில் 3 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா MABCD n + or - இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டு இது அந்த லாஸ்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்க அப்படின்னும் போது 3 லிகாண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா the rest of the ligands can be arranged in 3 different way. அதாவது என்னதுன்னா 4 லிகாண்ட் இருக்குது ABCD. இதில் ஏதாவது ஒரு லிகாண்டை என்னது அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனுக்கு வச்சுட்டு, அதாவது என்னதுன்னா அவர் அங்கேயே தான் இருக்கணும், ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். மீதி 3 லிகாண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை பாசிபிள் ஐசோமர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பாசிபிள் ஐசோமர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா MABCD காம்ப்ளெக்ஸுக்கு how many பாசிபிள் ஐசோமர்ஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள் மீன்ஸ் 3 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸில் நம்ம ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப் மட்டும் தான் பார்த்துன்னு வரோம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் டைப்பு இது 4 பார்த்துருக்கோம். அந்த 4க்கான டயக்ராமே இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் MA2B2 ஒன்று, ரெண்டாவது MA2BC, செகண்டு MABCD, தேர்டு. ஃபஸ்ட்டு ஒன் டைப்பு பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சிஸ்ஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் MA2B2. இதுனா சரி MA2B2ன்னு சொல்லிட்டிங்க, இங்கே எம்மை காணோம், A2Bயை காணோம் அப்படின்னா சென்ட்ரு பிடின்னு இருக்குல்ல, அது பிடின்ற ஒரு காம்ப்ளெக்ஸு. அந்த பிடி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே NH3 twiceன்னு எழுதணும், Cl twiceன்னு எழுதணும். இதை நான் தனியாகவே வீடியோவாக போட்டு அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு இல்லை ஃபோட்டோ காப்பி கூட எடுத்து அனுப்புகிறேன்.
ஓகேங்களா. இது தனியாக நான் எழுதி அனுப்புகிறேன். இதுக்கு MA2B2 டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்னன்றதை 4 இதுவும் நான் எழுதி அனுப்பேன். சரி பார்க்கலாம். MA2B2 அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னும்போது PTNS3 twice Cl2 பவரில் மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் அந்த காம்ப்ளெக்ஸ் 2+ன்னு எழுதுவேன். இந்த NH3 ரெண்டுமே சிமிலர் சைடு இருக்குது பாருங்கள். NH3 ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கா, அதனால் சிஸ் ஐசோமர். சிமிலர் குரூப் லைங் ஆன் சேம் சைடு இஸ் கால்டு சிஸ் ஐசோமர்னு சொல்லலாம். அது சென்ட்ரல் மெட்டல் எடுத்து கூட அரேஞ்சர் லிகாண்ட் வந்து சேம் சைடாக இருந்தால் அது சிஸ்ஸு. ட்ரான்ஸ் ஐசோமரில் பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கு 2 NH3யும் ஆப்போசிட் சைடில் இருக்குது, அதனால் அது ட்ரான்ஸ் ஐசோமர். ஓகேங்களா, ரொம்ப கிளியராக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். MA2BC இதில் பார்த்திங்க அப்படின்னும்போது PTNH3 டுவைஸு BRCl. ஏன் BRClனால் BCன்றது வேறு லிகாண்ட், அதனால் BRClன்னு போட்டிருக்கோம், புரோமினும் சிஎல்லும். இது MA2BCக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதில் NH3 ரெண்டும் சேம் சைடு இருக்குது பாருங்கள். சிமிலர் சைடு இருந்தால் சிஸ் ஐசோமர். அடுத்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஐசோமரில் NH3 ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கும். 2 லிகாண்ட் ஆப்போசிட் சைடில் இருந்தால் அது ட்ரான்ஸ் ஐசோமர், 2 லிகாண்ட் சிமிலர் சைடில் இருந்தால் சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது 2 ஐசோமரை நம்ம பார்த்துருக்கோம். MA2B2 MA2BC அப்படின்னா தேர்டு ஒன்றுனா அது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா MXY twice. MXY twice அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னும்போது இதில் பார்த்தீங்கன்னா XYன்றது பைடென்டேட் லிகாண்ட். இங்கே பைடென்டேட் லிகாண்ட் யார் அப்படின்னா கிளைசினேட். NH2CH2COO இதுதான் கிளைசினேட். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. இதுனா சரி கிளைசினேட்டுன்னு இங்கே பைடென்ட் ஒரு லிகாண்ட் வந்து சிங்கிள் டோனர் தானே வரணும். இங்கே பைடென்ட் 2 டோனர் பண்ணுறாரு அப்படின்னா எண்ணிலேருந்து என்னதுன்னா ஒரு டொனேஷன் நடக்குது பிடிக்கு. இங்கே இருக்கிற ஓவிலேருந்து ஒரு டொனேஷன் நடக்குது. அப்புறம் ஒரு லிகாண்டு 2 டொனேஷன் பண்ணுச்சு. அதேமாதிரி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணிலேருந்து ஒரு டொனேஷன் பண்ணுது பிடிக்கு, ஓவிலேருந்து ஒரு டொனேஷன் பண்ணுது. அப்போ ஒரு லிகாண்டு 2 டொனேஷன் பண்ணுது அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறது என்னன்னா NH3 XYன்றது 2 லிகாண்டு தான். இப்போ 4 கோஆர்டினேஷன் நடந்திருக்குது. தர்ஃபோர் கோஆர்டினேஷன் நம்பர் 4 பிளாட்டினம் இந்த காம்ப்ளெக்ஸில். MXY டுவைஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் தனியாக எழுதி அனுப்புகிறேன். PTNH2 டுவைஸு PTNH2CH2COO டுவைஸ், அதாவது கிளைசின் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். கிளை 2 அப்படின்றத நான் எழுதி அனுப்புகிறேன்னா இது சிஸ் ஐசோமர் பார்த்தீங்கன்னா NH2 ரெண்டும் சிமிலர் சைடில் இருக்குது பாருங்கள் சிஸ்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா NH2 ஆப்போசிட் சைடில் இருக்குது, அதனால் இது என்னதுன்னா ட்ரான்ஸ். ஓகேங்களா. ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸ் தான் ஆல்ரெடி முன்னாடி 2 ஸ்லைடுக்கு முன்னாடி சொன்னேன். அதாவது 4 லிகாண்டில் ஒரு லிகாண்ட் என்னதுன்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், மாற்றாமல் மீதி 3 லிகாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 3 பாசிபிள் ஐசோமர் எனக்கு வரும்ன்றதை சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. MABCDயில் NH3 என்ன பண்ணுறாருன்னா அதாவது CL காமனாக இருக்கிறாரு பாருங்கள். அதில் CL பார்த்திங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ்லையுமே CL வந்து ஸ்டாண்டர்டான பொசிஷனை வச்சாச்சு. மீதி 3 லிகாண்டை ரொட்டேட் பண்ணினே வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா NH3 மேலே இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அடுத்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தா NH3 ரைட் ஹேண்ட் சைடு, அடுத்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தா NH3 டவுனில் கீழே வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ ரொட்டேஷன் 3 நடந்துருக்குது, ஆனால் CL மட்டும் மாறவே இல்லை. ஏன்னா CL ஆனது பொசிஷனை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கின்னு மீதி 3 லிகாண்டை நான் என்ன பண்ண அப்படின்னா ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி பண்ண அப்படின்னா MABCD N+or- காம்ப்ளெக்ஸுக்கு ஹவு மெனி பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு மீன்ஸ் 3 பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் அந்த டைப் மட்டும் பார்த்துருக்கோம். 4 டைப் பார்த்துருக்கோம். அந்த 4 டைப்பும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு இன்னொரு பேர் அப்படின்னா சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ்னு பார்த்தேன். இதில் ஸ்கொயர் பிளானர்லாம் சிஸ்டான்ஸ் ஐசோமருக்கு 4 எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இது ஒன்று. இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸில் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் பார்க்கணும். ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் அதை டைப் பார்த்திங்க அப்படின்னா MA2B4 N+or- ஆக்டாய்டல்னால் கோஆர்டினேஷன் நம்பர் மெட்டலுக்கு சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு 6 வரணும், அதான் ஆக்டாய்டல். இப்போ MA2B4 N+or- வச்சுங்களேன், இது ஒரு டைப்பு ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். MXX டுவைஸ் நம்ம A2B அப்படின்னா AB அப்படியில் எல்லாமே என்ன டென்டேட் லிகாண்ட் சொல்லியிருக்கேன், மோனோடென்டேட் லிகாண்ட். அப்போ 1x2 ஏவுக்கு வரும், அது B4க்கு 1x4. அப்போ 4 + 2 6 வந்துடும். கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்து ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்ன்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா MXX டுவைஸ் B2ன்றது மோனோடென்டேட் லிகாண்ட், Bன்றது XXன்றது இதுமாதிரி டபுளாக வந்தாலே என்ன பேரிடனா பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட் எப்பவுமே 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2x2 4 + 2 6
அப்போ இந்த MXS2Is B2N + or - காம்ப்ளெக்ஸும் MA2B4N + or - காம்ப்ளெக்ஸும் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள், அதாவது ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிளாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல தேவையில்லை. ஏவும் பியும் மோனோடென்டேட் லிகாண்ட் தான், XSன்றது பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்றாங்க. அது சேம் கைண்டாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்டாகவும் இருக்கலாம், பார்த்துருக்கேன். ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் இந்த பொசிஷன் ஆஃப் லிகாண்ட் இண்டிகேட்டட் பை நம்பரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஃபாலோவிங் நம்பரிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டலை சென்டரில் போட்டணும். சென்டரில் போட்டிங்க அப்படின்னா 1 2 அங்கே மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு டயக்ராமில் 1 2 1 2 அப்படின்றது என்னதுன்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா லிகாண்டு தான். 1 2 3 4 5 6 எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே. 1 2 3 4 5 6. இதில் 1ம் 2வும் சேம் லிகாண்டு சிமிலர் லிகாண்டாக இருந்துச்சுன்னா சிஸ்ஸு. ரொம்ப அதிகமான குழப்பம்லாம் வேணாம். 1ம் 2வும் சிமிலர் லிகாண்ட்னா இப்போ 1 2ல் என்னன்னா 2 லிகாண்டும் சேமாக போட்டிருந்தா சிஸ்ன்னு சொல்லிடலாம். இல்லைனா ட்ரான்ஸ்னு எப்படி சொல்லுவீங்கன்னா 1ம் 6ம் பாருங்கள் மேலேயும் கீழேயும் 1ம் 6லேயும் ஒரே டைப் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அது ட்ரான்ஸு. அப்போ 1 2ல் சிமிலர் லிகாண்ட் இருந்துச்சுன்னா சிஸ்ஸு. அவ்வளோதான், சிஸ்டான்ஸ் முடிஞ்சு போச்சு. இதுதான் காட்டியிருப்பாங்க. 1 2ல் இஃப் 1 2 பொசிஷன் ஆக்குபையிங் சிமிலர் லிகாண்ட் இஸ் கால்டு சிஸ் ஐசோமர். இஃப் 1 6 பொசிஷன் ஹேவிங் சிமிலர் லிகாண்ட் இஸ் கால்டு ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரெண்டாவது டயக்ராமில் பார்த்தோன்னா லிகாண்டு சென்டர் மெட்டல் ஆட்டம் M1 கீழே சென்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 1 2 3 4 5 6 இதில் பார்த்தீங்க அப்படின்னும் போது எல்லாமே லிகாண்டாக இருக்கும். ஓகேங்களா, இது ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் டயக்ராம். இதை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எம்டி ஸ்லைடு போட்டால் இருந்தாலும் நம்ம எழுதணும் அப்படின்னா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னும் போது ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் போது நம்ம எப்படி அதெல்லாம் அப்படின்னா மெட்டலில் சென்டர் போட்டணும். 1 2 3 4 5 6ன்னு போடலாம். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டுருவோம். ஓகேங்களா, இதில் 1 2 பொசிஷன் அப்படின்னா 1,2 பொசிஷன் அப்படின்னாலே அதை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா சிஸ்ன்னு சொல்லணும். இல்லை சார் நான் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது, அதாவது 1 2 பொசிஷன் சிமிலராக இருந்தால் சிமிலர் லிகாண்டை போட்டிருந்தா சிஸ்ஸு. இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 பொசிஷனுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 6 1 6 பொசிஷன் சிமிலராக இருந்தால் ட்ரான்ஸ். 1 2 பொசிஷன் சிமிலராக இருந்தால் சிஸ்ஸு, 1 6 பொசிஷன் சிமிலராக இருந்தால் ட்ரான்ஸ்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்க 1 2 மட்டும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். ஒன் 2 பொசிஷன் சேமாக இருந்தால் சிஸ்ஸு, 1 6 பொசிஷன் சிமிலர் லிகாண்டாக இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ். இதை ரவுண்ட் பண்ணிக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 1 2 பொசிஷன் 6 1 6 பொசிஷன் ட்ரான்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா, இதை பார்த்துங்க. இதுவும் நான் தனியாக எழுதி அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகேவா, நம்ம அடுத்தது பார்ப்போம். இதில் பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் டைப்பில் டயக்ராமில் அப்போஸ்கின் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 2 3 4 5 6 அப்படின்றது 1,2 பொசிஷன் சிமிலர் லிகாண்ட் அப்படின்னா அதை நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 1 2 1 3 1 4 1 5 2 3 அப்படின்றது. இது என்ன எப்படி கிராஸாக போகக்கூடாது. நம்ம கிராஸாக போனீங்க அப்படின்னாலே அது என்ன வந்துடும் அப்படின்னா ட்ரான்ஸாக வந்துடும். 1 2 1 3 1 4 அப்படின்றது இது எல்லாமே எதுக்குன்னா 5,6 வரைக்கும் என்னது அப்படின்னா ரெண்டுமே சிமிலர் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னாலே அதை நான் என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னா சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இது எல்லாம் பார்த்து இந்த பொசிஷனில் இருக்கிற லிகாண்ட் எல்லாமே ரெண்டுமே சிமிலராக இருக்கும். சிமிலராக இருந்துச்சுன்னா அது சிஸ்ஸு. ட்ரான்ஸ் அப்போ என்ன தான் சார் சொல்லுவீங்க அப்படின்னா ட்ரான்ஸை நம்ம 3 மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதாவது கிராஸாக பார்க்கலாம், டாப் டு பாட்டம். அப்புறம் என்ன தடனா லெஃப்ட்டு, என்ன தடனா ரைட்டு நெடு கிராஸில் போகணும். அப்புறம் இன்னொரு கிராஸ், 3 கிராஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் அந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா 1 6 மேலே கீழே 1 6 சிமிலராக இருந்துச்சுன்னா ட்ரான்ஸு, 2,4 சிமிலராக இருந்துச்சுன்னா சிமிலர் லிகாண்ட் ஆக்குபேஷன் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ் ஐசோமர், 3,5
ஐடென்டிக்கல் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் ட்ரான்ஸ் ஐசோமர். இந்த 3 டைப் மட்டும்தான் ட்ரான்ஸு. மீதி இருக்கிற அந்த சிஸ்ன்றது எத்தனை டைப்புன்றதை பார்த்துங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். 3, 6, 9, 10, 11, 12. அப்போ 12 6 அப்படின்றது நம்ம சிமிலராக வந்துச்சு அப்படின்னாலே அது 12 6 வரும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸுன்றது இந்த 3 பொசிஷனை மட்டும்தான் சொல்லுவோம். 1 6 2 4 3 5 அப்படின்றத சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தது ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் சிஸ் அண்ட் ஐசோமர்ஸும் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா சிமிலர் ஒரே ஷார்ட் பாயிண்ட்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இஃப் 1,2 பொசிஷன்ஸ் ஆர் சிமிலர் லிகாண்ட்ஸ் ஆர் கால்டு சிஸ் ஐசோமர், இஃப் 1,6 பொசிஷன்ஸ் ஆர் சிமிலர் லிகாண்ட்ஸ் ஆர் கால்டு ட்ரான்ஸ் ஐசோமர்னு சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் அனதர் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்க. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் MA3B3. இங்கே A B ரெண்டுமே மோனோடென்டட் லிகாண்ட். 3 × 1 3, 3 × 1 3. அப்போ 3 + 3 6. அப்போ எம்முக்கான கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 6ன்னு சொல்லிடலாம். ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப் MA3B3 n ± ஆல்சோ ஷோஸ் ஜியோமெட்ரிக் ஐசோமர் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜியோமெட்ரிக் ஐசோமரை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதில் 3 சிமிலர் லிகாண்ட்ஸ் ஏ பெர்சன் அப்படின்னு காணோம்னா கார்னராக 1 ட்ரையாங்கிள் அப்படின்றதே சொல்லலாம் நம்ம. இதில் இந்த டயக்ராம்லாம் பின்னாடி இருக்குது. பேக் ஐசோமர், மெர் ஐசோமர். பேக் மீன்ஸ் ஸ்பேசியல் ஐசோமர், மெர் மீன்ஸ் மெரிடோனல் ஐசோமர். இது ரெண்டுமே 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேக் ஐசோமர்ன்றதுக்கான டெஃபினேஷன் இது இருக்குது. 3 சிமிலர் லிகாண்ட், அதான் இப்போ காம்ப்ளெக்ஸ் டைப் பார்த்தேன். MA3B3 n ± டைப்பில் 3 சிமிலர் லிகாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் கார்னர்ஸ் ஆஃப் 1 ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸில் 3 லிகாண்டும் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு ட்ரையாங்கிளாக வரணும். அந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் வந்துச்சுன்னா ஆக்டாய்டலில் 3 லிகாண்ட்ஸ் B ஆர் ப்ரெசன்ட் இந்த ஆப்போசிட் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். அது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 3 சிமிலர் லிகாண்டும் A வந்துடணும். அடுத்த ட்ரையாங்குலர் ஸ்பேஸில் 3 சிமிலர் லிகாண்ட் Bயும் வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஐசோமருக்கு பேர் பேசியல் ஐசோமர் ஆர் பேக் ஐசோமர்னு பேர் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பேக் ஐசோமர் என்னென்னு பார்த்துட்டோம். 3 லிகாண்ட்ஸு ஆர் ப்ரெசன்ட் இன் கார்னர்ஸ் ஆஃப் 1 ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 3 லிகாண்டுமே சிமிலராக வந்துச்சு அப்படின்னாலே அதை நான் என்ன சொல்லி ஆகணும், அது என்ன ஒரு ட்ரையாங்கிள்னு போயிடலாம். அனதர் ட்ரையாங்கிளில் பார்த்திங்க அப்படின்னா 3 லிகாண்ட்ஸ் B ஆர் ப்ரெசன்ட் ஆப்போசிட் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். ஆப்போசிட் ட்ரையாங்குலர் ஸ்பேஸில் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது பேக் ஐசோமர்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது இது வரைக்கும் பார்த்தது பேக் ஐசோமர் அப்படின்றது ஒரு 2 மார்க் தான் பார்த்தேன். மெரிடோனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிமிலர் லிகாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அரௌண்ட் த மெரிடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ட்ரையாங்குலர் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்னர்ஸ் ஆஃப் த 1 ட்ரையாங்குலர் பேஸ். இங்கே அப்படி இல்லை. அரௌண்ட் த மெரிடியன் விச் இஸ் இமேஜினரி செமி சர்க்கிள் ஃப்ரம் 1 ஆபெக்ஸ் ஆஃப் த ஆக்டாய்டல் டு த ஆப்போசிட் ஆபெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அரௌண்ட் த மெரிடியனு இமேஜினரி செமி சர்க்கிள் ஃப்ரம் 1 ஆபெக்ஸ் ஆஃப் ஆக்டாய்டல் டு ஆப்போசிட் ஆபாக்ஸு. அப்போ 1 ஆபாக்ஸ் டு ஆப்போசிட் ஆபாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் மெர் ஐசோமர் ஆர் மெரிடோனல் ஐசோமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டயக்ராமில் பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? மெர் ஐசோமர் அப்படின்றதையும் பார்த்துட்டோம், பேக் ஐசோமர்ன்றதையும் பார்த்துட்டு ரெண்டுமே ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீட்லேயும் அதை கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணப்படுறோம்னா திஸ் இஸ் கால்டு மெரிடோனல் பிகாஸ் ஈச் செட் ஆஃப் லிகாண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் லைங் ஆன் மெரிடன் ஆஃப் ஆக்டாய்டன் அப்படின்றாங்க. இப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் லிகாண்டும் மெரிடனில் தான் இருக்குது அப்படின்னாங்க. மெரிடனுக்கு ஆப்போசிட் அப்படின்றதையும் பார்த்தா இதுதான் மெரிடனல் ஐசோமர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு என்னது அப்படின்னா இந்த லைட் என்னது அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 1 ட்ரையாங்குலர் ஸ்பேஸில் CN இருக்குது. இது 1 ஃபேஸியல் 1 ஃபேஸ். அனதர் பேஸ் பார்த்தோன்னா க்ரீன் கலரில் இருக்கிற அந்த CL மூணுமே என்னதுன்னா அனதர் இது. அப்போ இதுக்கும் அதுக்கும் ஆப்போசிட் சைடில் வருது பார்த்திங்கன்னா தட் இஸ் ஸ்பேசியல் ஐசோமர். மெரிடோனல் அப்படின்னா செகண்ட் டயக்ராம் தான் மெரிடோனல். மெரிடோனல் எப்படி வச்சுருக்கோம், 1 ஆபாக்ஸ் பார்த்தோம், 3 CN எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்தது 3 CL எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ஓகேவாப்பா? இதுதான் ஃபேசியல் அண்டு மெரிடோனல் ஐசோமர் அப்படின்றதை நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லிகாண்ட் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் ஐசோமர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிகாண்ட் டிஃபர் ஆக அதில் இருக்கிற என்னது அப்படின்னா ஐசோமர்ஸினுடைய பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் அதை டைப்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தோம் MABCD n ± ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் டைப் பார்த்தீங்கன்னா 3 பாசிபிள் ஐசோமர்ஸ் தான் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு லிகாண்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுன்னு மீதி 3 லிகாண்ட் ரொட்டேஷன் வரும்போது 3 பாசிபிள் ஐசோமர்ஸ் தான் பாசிபிள் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் அந்த டைப்பில் MABCDEF n ± பார்த்தீங்க அப்படின்னா ABCDEF எல்லாமே மோனோடென்டல் லிகாண்ட் தான். அப்போ இதுக்கு மட்டும் இது கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. 15 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் கிடைக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் 15நாலே அப்போ டிஃப்ரெண்ட் பாசிபிள் ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் எனக்கு பாசிபிள் ஆகுன்றது உண்மையான அர்த்தம்.
ஓகேவா. ஆனால் இருந்தாலும் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஜென்ரேட் ஆல் த பாசிபிள் ஐசோமர். எல்லா பாசிபிள் ஐசோமரையும் நான் உருவாக்குறது கஷ்டம்தான். ஆனால் 15 ஜெமெட்ரிக் ஐசோமர்ஸ் இது கிடைக்குன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க MABCDEFக்கு. அப்போ லிகானுடைய கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆக அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகான்ஸ் ஆர் இன்க்ரீசஸ், பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. இது ஒரு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ யுவர் செல்ஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட் த பாசிபிள் டைப் ஆஃப் சீரியஸ் ஐசோமர்ஸம் அப்படின்ற செகண்ட் கொஷின் ட்ரா தியர் ஐசோமர்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சரை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கு பாசிபிள் ஐசோமர்ஸ் எவ்வளோ வரலாம், இது எந்த டைப்பில் வருதுன்றது நீங்கள் போடணும். ஓகேங்களா. அந்த டைப்பில் வருதுன்றது தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக அதனுடைய ஐசோமரை போடலாம். ஓகேவாப்பா. நம்ம என்ன பார்த்துருக்கோன்றது உங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிடணும். இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னால என்னென்னு சொல்லியாச்சு. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஹேவிங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் connectivity between the central metal atom and ligands they differ in spatial arrangement of ligands in 3-dimensional space அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் நாம் என்ன பண்ணுறோம், சீரியோ ஐசோமர்ஸில் 2 டைப் இருக்குது. ஜெமெட்ரிக்கல் ஒன்று, ஆப்டிக்கல் ஒன்று. ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோலைட்டிக் காம்ப்ளெக்ஸில் தான் அக்கர் ஆகும் அப்படின்றாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம இதை சொல்லலாம். 3-dimensional ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இது எப்பயுமே அக்கர் ஆகிறது ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் பிளானில் அக்கர் ஆகும், இல்லை ஆக்டாய்டல் அக்கர் ஆகுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அது எக்ஸாம்பிள் எத்தனை 4 எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அந்த 4 எக்ஸாம்பிளில் தான் அது 4 எக்ஸாம்பிளில் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் அந்த டைப் தான் சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டோம். அதுக்கான டயக்ராமும் பார்த்தோம். இந்த டயக்ராமை நான் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஓகேங்களா. ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் அந்த டைப் பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படின்றது இதில் எப்பயுமே என்னதுன்னா ஏபின்றது மோனோடென்டேட் லிகாண்டு, எக்ஸ்எஸ்ன்றது பைடென்டேட் லிகாண்டு, இல்லை XY கூட வரலாம், ஒன்றும் ரிப்பேர் இல்லை. சிஸ் டிரான்சிஷன் எப்படி சார் ஆக்டாய்டல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 1,2 பொசிஷன்ஸ் ஆக்குபேஷன் இன் சிமிலர் லிகாண்ட்ஸ் ஆர் கால்டு சிஸ் ஐசோமர். 1,6 பொசிஷன்ஸ் ஆக்குபையிங் இன் சிமிலர் லிகாண்ட் ஆர் கால்டு ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா. அதை நம்ம இதை எழுதியிருக்கோம், அதை கொஞ்சம் பார்த்துங்க. ரவுண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் 1, 2 மட்டும் ரவுண்ட் பண்ணியிருப்போம். அந்த 2 இடத்துலையும் 2 லிகாண்ட் சிமிலராக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சிஸ் ஐசோமர்னு சொல்லலாம். இல்லை 1,6 பொசிஷனில் 2 லிகாண்டும் சேமாக இருந்தால் ட்ரான்ஸ் ஐசோமர்னு சொல்லணும். ஓகேங்களா. மீதி இருக்கிற இந்த பாசிபிள் இதெல்லாம் டைப்பெல்லாம் பார்த்துங்க, சொல்லிடலாம் நம்ம ஈஸியாக. இது ஒன்று. அப்போ இதில் ஃபேக் ஐசோமர், மெரு ஐசோமர்ன்றதையும் பார்த்துருக்கோம். அதாவது மெரிடன் அப்படின்றத நம்ம ஒன்று பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐசோமர்ன்றது 3 சிமிலர் லிகாண்ட்ஸு ஆர் ஆக்குபையிங் இன் 1 ட்ரையாங்குலர் ஃபேஸ் ஆஃப் ஆக்டாய்டல் அண்ட் 3 சிமிலர் லிகாண்ட்ஸ் பி ஆர் பிரசன்ட் இந்த ஆப்போசிட் ட்ரையாங்குலர் ஃபேஸ் அப்படின்னாலே அது பேர் ஃபேக் ஐசோமர். மெரிடன் ஐசோமர் அதாவது 3 சிமிலர் லிகாண்ட்ஸ் பிரசன்ட் அரௌண்ட் த மெரிடியன் இமேஜினரி செமிசர்க்கிள் ஃப்ரம் ஒன் ஆபெக்ஸ் ஆஃப் த ஆக்டாய்டல் டு ஆப்போசிட் ஆபெக்ஸ் அப்படின்றாங்க. தட் இஸ் மெரிடோனல் ஐசோமர். ஓகேவா. இப்போ ஃபேக்கு மெருன்றதையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஃபேஷியல் எலிமெண்ட்டு மெரிடோனல் ஐசோமர்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இல்லை லாஸ்ட் டைப் MABCD அப்படின்றதுக்கான எத்தனை பாசிபிள் ஐசோமர் எனக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இது ஒன்று. இதுக்கான எவ்வளோ யுவர் செல்ஃபும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் என்ன தடனா ஒன்றும் இல்லை, அது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ப்ராசஸ் கைரலிட்டி அப்படின்றாங்க. கைரலிட்டினா என்ன சார் அப்படின்னா வேன் கார்பன் ஆட்டம் 1 கார்பன் அப்படின்றது ஒரு கார்பன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கேன். இஃப் கார்பன் அட்டாச் டு 4 டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ் அப்படின்னா இல்லை 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆர் குரூப் இஸ் கால்டு கைரல் காம்பவுண்ட் அப்படின்னா. அப்போ கைரல் காம்பவுண்ட் எல்லாமே ஏசிமெட்ரிக் கார்பனாக இருக்கும். ஏசிமெட்ரிக் மீன்ஸ் சமமாக இருக்காது. ஒரு கார்பனில் அட்டாச் இருக்கிற 4 ஆட்டம் ஆர் குரூப்பு 4மே டிஃபரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே அது பேர் கைரல் காம்பவுண்ட்னு பேர். அப்போ கைரலிட்டி காம்பவுண்டுக்கு எப்பயுமே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும். புரியுதா. அதை தான் நான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஆப்டிக்கல் ஐசோமர்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஆர்கானிக் காம்பவுண்டில் தான் ஆப்டிக்கல் ஐசோமர்சம் பார்ப்பேன். ஆனால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் ஆப்டிக்கல் ஐசோமர்சம் இருக்குதுன்றதை பார்த்துனுக்குறாங்க. therefore கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ப்ராசஸ் கைரலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிபிட். அப்போ கைரலிட்டி ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா ஆப்டிக்கல் ஐசோமர்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றாங்க. கைரலிட்டி மீன்ஸ் எ மாலிகுல் வித் கார்பன் ஆட்டம் கேரிங் 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்னு சொல்லிடலாம். ஓகே. இல்லைண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸத்தில் கைரலிட்டி அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பேர் ஆஃப் 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் விச் ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் கால்டு எனான்சியோமர். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைரலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் அப்படின்றாங்க. 2 ஆப்டிக்கலி ஐசோமரு பேராக இருக்குது அப்படின்னாலே இதுக்கு எப்பவுமே மிரர் இமேஜ் இருக்கும்.
இப்போ நம்ம ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றுக்கு ஒன்று எடுத்து மேலே பொருத்தணும் அப்படின்னா பொருந்தாது, நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுமே என்னதுன்னா மிரர் இமேஜாக இருக்கும். ரைட்டு கை லெஃப்ட் கை மாதிரி தெரியும், லெஃப்ட் இது வந்து ரைட்டு தெரியும் மாதிரி இருக்கும் மிரரில். அப்போ therefore two optical isomers are mirror images of each other and non-super impossible are called enantiomerன்னு பேர். enantiomer 2 மார்க்கில் கேட்பாங்க. அந்த enantiomரை பார்த்தோங்க. இதில் பார்த்தீங்க enantiomerனா சார் enantiomer என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா if two optically active isomers which are mirror images of each other and only differ in sign of optical rotation. அதாவது மிரர் இமேஜ் அண்ட் நான் சூப்பர் இம்போசிபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே அது ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர்னு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது கைரலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்றதையும் சொல்லலாம், எனன்சியோமர்னு சொல்லலாம். அப்போ எனன்சியோமர் எதில் தான் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனன்சியோமர்ஸ் டிஃபர் ஒன்லி இன் த சைன் ஆஃப் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் மட்டும்தான் மாறும். ஒன்று கிளாக் வைஸ் அனதர் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் டெக்ஸ்டோ ரொட்டேட்டுன்னு சொல்லணும், ஆன்டி கிளாக் வைஸ்னால் லீவோ ரொட்டேட்டுன்னு சொல்லணும். அப்போ கிளாக் வைஸ் டெக்ஸ்டோ ரொட்டேட்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா ப்ளஸ் அப்படின்னு சைனில் எடுத்துக்கணும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லீவோ ரொட்டேட்டுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லுன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மைனஸ் சைனை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் கீழே சொல்லியிருப்பாங்க. த சொல்யூஷன்ஸ் ரொட்டேட் த பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட்டு எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த கரஸ்பாண்டிங் ஐசோமர் இஸ் கால்டு டி அண்ட் எல் ஐசோமர் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஐசோமர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்யூஷன் வழியாக when plane polarized light passed through certain solutions, that solutions rotate the plane of polarized light either in clockwise or anti-clockwise. That substance is called optically active substances and the property is called optical activity அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வழியாக நீங்கள் லைட்டை பாஸ் பண்ணிங்க, பிளேன் போல்ரைஸ் லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அது எய்தர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும், இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் கையில் ரொட்டேட் பண்ணணும். அப்போ எதனா ஒரு டைரெக்ஷனில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அந்த லைட்டு ரொட்டேட் பண்ணுதுனாலே அந்த சப்ஸ்டன்ஸு, அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னாலே அது நான் சூப்பர் இம்போசலாக இருக்கும், மிரர் இமேஜ் காம்பவுண்ட் இருக்கும், ஒன்லி சைன் மட்டும் தான் வேரி ஆகும். அப்படி இருந்தால் அது எனன்சியோமர்னு சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் டெஃபினேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஆக்டாடல் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்த டைப்பில் பாருங்களேன், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் ஆகிற ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று எம்எக்ஸ்எக்ஸ் த்ரைஸ். எக்ஸ்எக்ஸ்ன்றது பைடென்டேட் லிகான், அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் 6 கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ்எக்ஸ் டுவைஸ் ஏபி, அப்போ இது 2 2 × 4, அப்போ ஏபி ஒரு 2 6 வரும். எம்எக்ஸ்எக்ஸ் டுவைஸ் பி2, இதுவும் 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் எக்ஸ்எக்ஸு, பி2 ஒரு 2, அப்போ 4 + 2 6 வரும். இவங்க எல்லாமே எம்எக்ஸ்எக்ஸ் த்ரைஸ் n + or - எம்எக்ஸ்எக்ஸ் டுவைஸ் ஏபி n + or - அண்ட் எம்எக்ஸ்எக்ஸ் டுவைஸ் பி2 n + or - these 3 complexes exhibit optical isomers. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா COEN த்ரைஸ், இதுதான் எம்எக்ஸ்எக்ஸ் த்ரைஸ் அப்படின்றத நம்ம மேலே பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு டைப்பில் பார்க்கணும். எம்எக்ஸ்எக்ஸ் த்ரைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான டைப் தான் இப்போ பார்க்குறோம். COEN த்ரைஸ், ENன்றது எத்திலின் டையமின் இல்லைனா ஈத்தேன் 1,2 டையமின்னு சொல்லலாம். அப்போ COEN த்ரைஸ் 3+க்கு பார்த்திங்க அப்படின்னும் போது இங்கே என் ஏன் ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஷார்ட்டாக ENன்றதை காட்டுறதுக்காக என் தானே டோனரு, அதனால் எத்திலின் டையமினுடைய ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ENனுடைய ஃபார்முலா NH2 CH2 CH2 NH2. திரும்பியும் சொல்கிறேன், NH2 CH2 CH2 NH2. இதில் 2 எண் வரதுனால திரும்ப 2 NH2 வரதுனால 2 டோனர் பண்ணுறாங்க. அப்போ பைடென்டேட் லிகான் எத்திலின் டையமின். அப்போ எத்தனை இங்கே பைடென்டேட் லிகான்னா 3 பைடென்டேட் லிகான் போட்டிருக்கேன். அப்போ கோபால்ட் 3+ கூட என்ன பண்ணுறேன் N. ஓகேவா? இதோட மிரர் அப்படியே என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்குதோ அதே மிரர் அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் மிரரில் காட்டியிருப்பான் பார், அது NN மிரர் சேம் சைடில் வருது. அப்போ மிரர் இமேஜ் இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எடுத்து மேலே வச்சிங்கன்னா பொருந்தாது. அப்போ மிரர் இமேஜஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஐசோமர்ஸ் ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் அண்ட் நான் சூப்பர் இம்போசிபிள். தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு கைரலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆர் எனன்சியோமர் டிஃபர் ஒன்லி இன் த சைன் ஆஃப் ஆப்டிக்கல் ரொட்டேஷன்ன்றும் சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் COEN 3+ காம்ப்ளெக்ஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஐசோமருக்கு எக்ஸாம்பிள்ன்றதை சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அனதர் டைப் பார்த்திங்க அப்படின்னும் போது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் டைப் COCl2 EN டுவைஸ் ப்ளஸ் 3 ஐசோமர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 ஐசோமரில் 2 வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமராக இருக்கும் அண்டு 1 வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கும். இப்போ 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம் வந்து சிஸ் ஃபார்மு, தேர்டு ஒன்று வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்மு ட்ரான்ஸ்ஃபார்ம்.
ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் அவன் ட்ரான்ஸ்ன்றான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பொசிஷனை பார்த்துங்க. இதனுடைய பொசிஷனும் அதனுடைய பொசிஷனும் அப்படியே மிரராக காட்டும். COCl2 N3+, இது ரெண்டும் மிரரு. அப்போ ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர் சிஸ் ஃபார்மில் இருக்குது, 2 ஃபார்மு. ஒன்று ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஃபார்ம் ட்ரான்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் மிரர் இமேஜ் இருக்குன்றது இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லியிருக்காங்க. இதுவும் இதனுடைய ஸ்ட்ரக்சர் தான், எக்ஸாம்பிள் தான். இப்போ எவலோடியர் செல்ஃபில் ஒரு கொஸ்டின்றா ஆல் பாசிபிள் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. CaCONS3 இது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, M அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படின்னா MXX2BC அப்படின்ற டைப்பில் இருக்குது அப்படின்றத நீங்கள் போட்டு இதை சொல்லணும். ஓகேங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி டவுட்டுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் ஒன்று ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் அனதர் ஒன்று ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும். ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸில் 2 டைப் பார்த்தோம். ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப்பும் பார்த்தோம், ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸும் பார்த்தோம். ஓகேங்களா, அதுலேயே என்ன தடனா ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் ஒன்று சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ்னு பார்த்தோம், ஜெமெட்ரிக்கல் ஐசோமர். அனதர் ஒன்று ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்லேயும் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸும் வருது, ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்லையும் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸும் வருதுன்றதை நம்ம இன்றைக்கி டாப்பிக்காக பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, எதனா டவுட் இருந்தால் தனியாக இண்டிவிஜுவலாக கேட்டு அனுப்புங்க. இது வரைக்கும் இருக்கட்டும், மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.